கேரளா மற்றும் தமிழ்நாட்டு ரசிகர்களிடையே திடீர்னு ட்ரெண்டான ராப் இசை கலைஞரான வேடன் தன்னுடைய காதலியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவரோட திருமண வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. திருமணத்துக்கு முன்பாக ஜெய் பீம் கோஷத்தோடு அவர் தன்னுடைய காதலி நவமி லதாவை கரம் பற்றியிருக்காரு. நவமி லதா ஒரு பிரபல எழுத்தாளர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. எந்த பெரிய இசை பின்னணியும் இல்லாமல் தன்னோட திறமையை மட்டும் நம்பி யூடியூப் மூலமாகவே முன்னேறியவர் தான் வேடன். அவரது ஆரம்ப கால பாடல்கள் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றதோட ராப் இசைக்கு ஒரு புதிய பரிணாமத்தையும் சிந்தனை போக்கையும் கொண்டுட்டு வந்ததா பாராட்டப்பட்டது. சமூகத்தின் மீதான விமர்சனங்களும் தனது சொந்த வாழ்க்கை அனுபவங்களோட நேரடியான வெளிப்பாடுகளும் அவரை மற்ற ராப் இசை கலைஞர்கள் கிட்ட இருந்து தனித்து காட்டுச்சு. குத்தந்திரம்ங்கிற பாடல் வேடனுடைய இசை பயணத்தில் ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சது. கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியாகி பேன் இண்டியா அளவில் கவனம் ஈர்த்த மஞ்சுமோல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் அவரை திரை இசை ரசிகர்களிடையே பரவலாக அறிமுகப்படுத்துச்சு. பாடலுடைய ஆற்றல், மாறுபட்ட ராப் பாணி மற்றும் குரல் அமைப்பு ஆகியவை ரசிகர்கள் கிட்ட அமோக வரவேற்பை பெற்று தந்தது. அந்த பாடலுடைய வெற்றிக்கு பிறகு வேடனுக்கு தொடர்ந்து பல திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சது. சமீபத்தில் வெளியான நரி வேட்டை படத்தில் அவர் பாடிய பாடலும் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இதே மாதிரி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படத்தில் அவருடைய குரல் கதையுடைய உணர்வை மேம்படுத்தியதா பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது. திரைப்படங்களில் மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் வேடன் தொடர்ந்து நேரடி இசை நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இசை உலகில் தனது வெற்றிக்கான பயணத்தை தொடரக்கூடிய வேடன் தனது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணமான திருமண பந்தத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அவரோட நீண்ட நாள் காதலியும் எழுத்தாளருமான நவமி லதாவை February 24 திரிசூர்ல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதனுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இப்போது வெளியாகி இருக்கு. ஜெய் பீம் முழக்கத்தோட திருமணம் பண்ணிக்கிட்ட வேடனை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் மணமேடையில் 100 வருஷம் பாடலையும் தன்னுடைய மனைவி மற்றும் நண்பர்களோடு ஜாலியாக பாடி ஆடி கொண்டாடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கு. முழங்குன்னத்து காவில் இருக்கிற வேடனுடைய வீட்டில் திருமண பதிவு நடந்திருக்கு. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சாட்சியாக வைத்து திருமணம் நடந்திருக்கு. செம்புக்காவு துணை பதிவாளர் வீட்டுக்கு வந்து திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. சகோதரர் ஹரி, மனைவி சகோதரர் நவீன், தலித் ஆர்வலர் ஷியாம்குமார் ஆகியோர் சாட்சிகளாக கையெழுத்திட்டிருக்காங்க. மணமகளின் உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மாலை 4 மணி அளவில் முழங்குன்னத்து காவில் இருக்கிற வேடனுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. மாலை பூமாலையில் இருக்கிற ரிசார்ட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மட்டுமே விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. சிம்பிளாக திருமணம் பண்ணிக்கிட்ட பாடகர் வேடனுக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. வேடன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவருடைய உண்மையான பெயர் ஹிரண்தாஸ் முரளி. கேரளத்தோட திருச்சூரை சேர்ந்தவர். ஈழ தாய்க்கும் கேரள தந்தைக்கும் பிறந்த இவர் திருச்சூரில் ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்டோர் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் வளர்ந்தவர். ராப் இசை கலைஞராக தன்னுடைய பயணத்தை தொடங்கும் போது வேடன் அப்படிங்கிற புனைப்பெயரை சூட்டிக்கிட்டாரு. கேரளத்தை சேர்ந்த பழங்குடியின சமூகம் ஒன்றோட பெயர் தான் வேடன். அதை தொடர்ந்து 2020 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற தன்னுடைய முதல் சுயாதீன பாடலை இயற்றி யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டாரு. விளிம்பு நிலை மக்களுடைய குரலா ஒலித்த அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. போன வருஷம் கேரள அரசு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டு அவர் பாடின பாடலில் சாதிய கருத்துக்களையும் பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்துக்களையும் முன் வச்சார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. இதனையடுத்து அவர் மீது ஒரு அரசியல் கட்சி பல புகார்களையும் முன் வச்சது. வலதுசாரிகள் அவரை தீவிரமாக விமர்சிக்க இடதுசாரிகள் அவரை அரவணைச்சிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த மக்களுடைய வலியையும் உணர்ச்சியையும் கலந்து பாடல்களை எழுதுறது தான் வேடனுடைய பாணின்னு சொல்லப்படுது. 2021 இந்தியாவில் வலுப்பெற்ற மீட்டு இயக்கத்தின் போது வேடன் மீதும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு வருத்தம் தெரிவித்து சமூக ஊடகத்தில் நீண்ட விளக்கம் ஒன்றையும் கூட எழுதியிருந்தார் வேடன். Subscribe to One India and never miss an update.